கேட்குதா? கேட்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. நான் பாவங்கள் படம்னா டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. கரெக்டாக பேசணும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீம் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமா, அதனால என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த டைலாக் சொல்லும்போது இதை இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த படம் சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. இது வந்து காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த செட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி வா போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுன மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ கயாடு. தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவரை சொல்ல சொன்னார் வெளியே வந்து. ப்ரோ என் பேரெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும்போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருப்போம். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடியில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் வந்து வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் வந்து இவனை கூப்பிட்றோமே இவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்றா டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோடய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்கே வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். அவனோட கொலாபரேட் பண்ணி தான் அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் நான் டிராவிட். தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் வந்து வேற என்ன, ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். அதான் ரொம்ப நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து நானா யோசிச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. நான் கேரக்டர் ரோல் பண்ணுங்கள் அந்த மாதிரி சீரியஸாக சில படம்லாம் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பண்ணும்போது இது காமெடியாக பண்ணும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கே இப்போ தான் இருக்குது. இப்போ சீரியஸான படம் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து நீங்கள் அழுகிற சீன் அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம அது ஒரு மாதிரி சீரியஸான சீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காமெடியாக பண்ணும்போது ஜாலியாக ஓகே இந்த சீன்னால் இல்லை புதுசாக இப்போ தான் ஒன்று எழுதுகிறோம், ஓகே எழுதுங்க நான் வந்துட்டேங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணியிருந்தேன். ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி சொல்லாமல் மிஸ் பண்ணேன். ரக்ஷன், ஏஞ்சலின், மாதமுட்டி, நட்டி சார், எல்லாருக்கும் சாரி சார். நான் வந்து நான் கொஞ்சம் புதுசு இப்போ தான் போக நான் கற்றுப்பேன் எல்லாத்தையும். இப்போ தான் வரேன் நான். யார்? ஆமாம் அவன் நீங்கள் டிராவிட் பேரை சொல்லலைன்னு டிராவிட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் கட்டுரையில் எழுதி வச்சுருந்தான், அவன் மிஸ் பண்ணிட்டான். சுந்தரி இழப்பதோ வழக்கு, சூரியன் இருப்பதோ கிழக்கு, இதெல்லாம் ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து நீட்டாக பேசிட்டு போயிட்டீங்க. ஏதாவது ரமணகிரி சார், சின்னிஜெயன் சார், சாரி சார் வந்து சின்னி சார் கூட எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அவங்க வந்து சொன்னார், நீங்கள் வந்து காமெடியில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ சினிமாவுக்கு போனால் உங்களை அப்படியே தூக்கிடுவாங்க அப்படின்னாரு. அப்போ சொல்லும்போது எனக்கு இப்போ புரியுது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு. ரொம்ப ரமணிகன் நான் வந்து அவர்கிட்ட டிஸ்கஷன் உட்காரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் தான் நான் டிஸ்கஷனே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஷனே இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சோன்னு இல்லை, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்குது. இந்த படம் முடிஞ்சேன்னு வருத்தமாக இருக்குது எனக்கு. சீக்கிரமே அடுத்த படத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், அதை வந்து நானும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். Thank you so much. Ellarkum vanakkam. Thank you press and media for coming here. I'm a little nervous because everybody spoke so well. So I just feel the pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it. I have written something. Konjam Tamil pesa pora. So if I'm a little bad, please don't mind. Idhar Molli ennoda first film sign பண்ண தமிழ் படம்.
அதில் தான் இந்த படம் எனக்கு எப்பவும் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்க லவ் appreciate. Oh my god, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart warming. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you so much for all this love. அமுதா கேரக்டர் என் மனுஷுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவளோட இன்னோசன்ஸ், ஸ்ட்ரென்த், எமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி எந்த கேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி கிட்ட கொடுத்து டைரக்டரும் என்டையர் டீமும் தேங்க்யூ ஸோ மச். I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like this was my first Tamil film, even before Dragon, and Akash and we sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward. But I think eventually it landed up right, and thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals. So thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you, sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here. He's regretting it. He really wanted to be here. But thank you so much, Sai, for your beautiful visual and making both of us, everyone look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film. And I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s. It's taking us back to the 2000s era. So thank you so much, Taman sir. And thank you so much for the piano that you gifted me. It's really helping me. And who's left? I'm so sorry. For the whole cast and crew, guys, I really love you. Thank you so much. I forgot, I'm a little nervous. Dravid, Angelin, Rakshin, Nati sir. One second, let me read the names. One second. Monisha, Yashashri. Yeah. So thank you so much, guys. I had an amazing time with you, and I just hope, Akash, you have to do one more film where we come back again. I really enjoyed the vibe. Coming back to Preeti, thank you so much for being a part of the film. You know I love you, and you are that one friend in the industry, I think, who I can lean on to, and you know what we are. So I really love you, and you look amazing, pretty. You look the pretty in the film. So don't say that you don't look pretty. You look the best. முது தெரியல, பட் இங்கே வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறது நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிக்கஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு, ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்கோமே தவிர படம் முடித்து வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான, இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் அஸ் காட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ லவ்லி ஃபில்ம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. So congratulations on your debut movie. This is such a wonderful directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir,
அஃப்கோர்ஸ் நீங்கள் பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் 2 பேருமே நான் வந்து அன்றைக்கி ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்த போது அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைட் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. ஐம் ஸோ இன் ஆ, ஐம் ஸோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு இந்த ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஒரு டேரக்டர் தான் வந்து மீட் பண்ணார். ஸோ அப்போது சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில்ட் வாட் எவர். அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே வந்து அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயம் வந்து பேசிட்டு இருந்தேன். பட் ஐல் கம் பேக் டு தட் a little later. முதல் நன்றி நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி வந்து. ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டிஓபிஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆகாஷ் கிட்ட கேட்டேன், யார் வந்துட்டு நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டே வந்து மனோஜ் சார் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நான் அவர் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோன்னு பேசிகிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து காமிச்சிட்டிங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவரும் வந்து ஷூட் பண்ணார். இந்த படம் வந்துட்டு ஷூட் நடந்ததே வந்துட்டு ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கோன்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணோம், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம். அங்கே வந்துட்டு ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில் கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், வேர் வீவ் கான் அவுட் ஆஃப் த மீட்டர். நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐ ட்ரூலி பிலீவ் தட் திஸ் ஃபிலிம் வாஸ் மேட் ஆன் தி எடிட் டேபிள்.